செல்லத்தாய்க்கா, ரோஸ் பூ இவ்வளவுதான் கடந்து இருக்கிற எல்லா ரோஸையும் பறிச்சுட்டு வந்துட்டோம்க்கா. சரி சின்ன பொண்ணு, பரவாயில்ல, ஒரு கூடைக்கு அதிகமாக தான் மல்லிப்பூ பறிச்சிருக்கோம். ஆமாக்கோ, இருட்ட போது சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புவோமா? சரி உத்தரவசா, எல்லாரும் கிளம்புவோம். செல்லத்தாய்க்கோ, என்ன முடியுமா? என்னக்கா கிளம்போன்னு ஈஸியா சொல்றிய, விவரமே புரியாம இருக்கியல. இப்படி இருந்தா எல்லாரும் உங்களை ஏமாத்தாதானக்கா செய்வாளுங்க. என்னடி சொல்ற, எனக்கு புரியல. என்னக்கா நீங்க பூவகிவ மறைச்சு வச்சு கொண்டு போறாளுங்களான்ட்டு செக் பண்ணி அனுப்பி விடுங்கக்கா. இப்படி ஒரேடியா உங்க பாட்டுக்கு போவோங்கியே. அந்த 3 வரையும் பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. அங்க இங்கன்னு மொட்டை பறிச்சு சொருவினாலும் சொறி வச்சிருப்பாளுங்க. எல்லாம் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் அனுப்பி விடுங்க. என்ன முடியுமா இப்படி சொல்றா? நம்ம கூட்டோடனே பூ பறிக்க வந்திருக்காளுங்க, நம்ம 100 ரூபா சம்பளம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவளுங்கள்ட்ட பூவகையே பறிச்சு வச்சிருக்காளுங்களா அப்படின்ட்டு எப்படி அவளால செக் பண்ண சொல்றா? இது நம்ம ஏதோ அவளுங்க திருடிட்டாளுங்கன்னு சந்தேகப்படுறதுக்கு தானடி அர்த்தம். எக்கோ, நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கீங்கக்கோ. செக் பண்ணி அனுப்ப வேண்டியது நம்ம கடமை, அவ்வளோதான். சரி பறிச்சிருக்காளுங்களா இல்லையான்ட்டு ஒருவேளை சரி சேலைக்குள்ள சாலுக்குள்ளன்னு எதுவும் ஒளிச்சு வச்சிருந்தாளுங்கன்னு என்ன பண்ணிருப்பியே? ஏ குந்தாணி, அந்த முனியம்மா ஏதோ போட்டு விடுறாடி, என்னத்த சொல்லி தொலைகிறான்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, ஒருவேளை நம்மள செக் பண்ணி அனுப்ப சொல்லுவாளோ? அவ வேற அடிக்கடி பார்த்தா பத்துக்க, என்னன்னு தெரியலையே. ஏடி எனக்கு வேற பயமா இருக்குடி, நான் வேற சாலுக்குள்ள நிறைய பூ அள்ளி வச்சிருக்கேன். ஏ சுடிதார்காரி, பயப்படாத, என்னதான் நடக்குன்னு பாப்போம். ஏடி அப்படிலாம் பண்ண மாட்டாளுங்கடி. அது எப்படிடி இப்படி பண்ணுவாளுங்க? ஏன் தோட்டம்னு தெரிஞ்சவளுங்க இப்படி திருடுவாளுங்களாடி? அப்படி பண்ண மாட்டாளுங்கடி, நீ இப்படி சந்தேகப்படாத. என்னக்கா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்ன கூட செக் பண்ணுங்கக்கா, எல்லாரும் செக் பண்ணி அனுப்புங்கக்கா, யாரையும் நம்பாதிய. போக முடியுமா? இதெல்லாம் சரி வராது பத்துக்க. நம்ம நல்ல பிள்ளையா பழகிட்டு இருக்கோம் அவள்கிட்ட. இப்படி செக் பண்ணா அவளுங்க நம்மள என்ன நினைப்பாளுங்க? செல்லத்தாய்க்கோ, லேட் ஆயிட்டு பாத்துக்கோங்க, எங்க நெட்ட மாமா வேற வந்தா தேடுவாவே, போவோமா? செக் பண்ணுங்கக்கா. வேண்டாம் முடியுமா, வா போவோம். சரி, இதுக்கப்புறம் உங்க விருப்பம். சின்ன பொண்ணு இப்ப கிளம்பிடுவோம் வாங்க. எப்பா, ஒரு வழியை தப்பிச்சோம்ப்பா. குந்தாணி வாடி, சீக்கிரம் போயிடலாம். இந்த செல்லத்தாய்க்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவே வராது, பட்டாதான் திருந்துவா போல. நாளைக்கு எப்படியாச்சும் இவள்வளை நோட்டை விட்டு கண்டுபிடிச்சிடணும், பூவை திருடி இருக்காள்வளா இல்லையான்ட்டு. என்ன ஒருத்தையும் காணோம். எவ்வளாச்சும் தலையில பூ வச்சுட்டு வந்த அன்னைக்கு செல்லத்தாயை கேட்டா போட்டு கொடுக்கணும்லான்னு நினைச்சோம். ஒருத்தையும் இல்லை. பூவை தலையிலே வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டாளுவளோ, வெளியே வந்தா மாட்டிக்கிடுவோன்ட்டு. இவளுவளை நம்பவே முடியாது, கண்டிப்பா இவளுங்க பூ திருடி இருப்பாளுங்க. அவளுங்க மொழியை பார்த்தா தெரியல. இந்த செல்லத்தாய் வேணா ஏமாறலாம், நான் என்ன ஏமாறுறதுக்கு லூசா? விடவே கூடாது இவளுவளை, எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். பூ மட்டும் தலையில வச்சிருக்கட்டும், அன்னைக்கு செத்தாள்வல்ல. நான் அப்பவே சொன்னேன் செக் பண்ணிட்டு அனுப்புவோன்ட்டு. எங்க கேட்ட அந்த செல்லத்தாய்? இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு செல்லத்தாய் மூஞ்சில தான் ஃபர்ஸ்ட் கறியை பூசணும். நம்ம சொல்ல சொல்ல கேட்காம தானே போனா. ஃபர்ஸ்ட் இந்த குந்தாணி வீட்டுக்கு போவோம். மல்லிப்பூ வாசம் ஆளையே தூக்குதுப்பா. நல்ல மொட்டாவுல இருக்கு, மொட்டு ஒன்னொன்னு வேணா பெருசா இருக்கு. இந்த பூவை பார்த்தோன்னே ஆசையா இருக்கு, எப்படா தலையில வைக்கன்ட்டு. அப்படி ஒரு வாசம். இப்படி மல்லிப்பூ நடுவில் ஒரு ரோஸை வச்சு குத்துனாலே ஒரு தனி அழகுதான்ப்பா. பரவாயில்ல, பூ நிறையா தான் திருடி இருக்கோம் போல. எப்பா எப்பா எப்பா, எவ்வளோ மல்லிப்பூ வச்சிருக்கா பாரு தலையில. இவ்வளோ பூவையும் செல்லத்தாய் தோட்டத்துலேருந்து திருடி இருக்காளுவோ பச்சை. இதில் ரோசியெல்லாம் திருடிட்டு வந்திருக்காளுங்க. அப்படியே நடிச்சாளுவ ஒன்றும் தெரியாத மாதிரி. இங்கே பார்த்தா தானே தெரியுது திருட்டுத்தனத்தெல்லாம். நல்லா தலை கட்டி இந்த பூவை தூக்கி முன்னாடி போட்டாலே ஒரு தனி அழகுதான்ப்பா. ஒத்தரோசா, இன்னைக்கு பூ வச்சோன்னு ரொம்ப அழகா இருக்கடி, அழகா இருக்கடி. ஆமாடி ஆமா, ஓசியில திருட்டு பூ கிடைச்சா நல்லா தானே இருக்கும், வேற அழகா இல்லாம எப்படி இருக்கும்? இவ பூ வச்சுட்டு மினுக்குற மினுக்கு என்ன, தழுக்கிற தழுக்கு என்ன. பூ வச்சு அழகா கிளம்பியாச்சு. ஆனா என்ன, வெளியே தான் போக முடியல. செல்லத்தாயும் அந்த முனியம்மாவும் பார்த்து தொலைஞ்சிட்டாளுவன்னு அவ்வளோதான், பெரிய சோதனையாயிரும், சண்டைக்கு வந்துருவாளுவ. பேசாம பூவை வச்சுட்டு ஒரு 4-5 செல்ஃபியை போட்டுட்டு வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். எரும மாடு எரும மாடு, எங்க கண்ணில் பட்டா அவ்வளோதானா. இவ்வளோ பயம் இருக்கிறவளுங்க ஃபர்ஸ்ட் திருடி இருக்கவே கூடாது. இருடி வரேன். இன்னும் 2 பேர் பாக்கி கிடக்காளுவல்ல, அவ்வளோ வீட்டுக்கும் போய் பார்க்குறேன். அங்கேயும் பூ இருந்துச்சுன்னா 3 வரையும் சேர்த்து மாட்டி விடுறேன். வீட்டிலையே இருப்போம், வேற என்ன பண்ணுறது? எவ்வளாச்சும் பார்த்துட்டு அது வேற பிரச்சனை ஆயிரும். ஐயோ என்ன அழகு என்ன அழகு, என்ன பார்த்தா எனக்கே வெக்கமா வருதே. மல்லிப்பூ வச்சு சைடில் ஒரு ரெட் ரோஸ் வச்சாலே தனி அழகுதான்ப்பா. இந்த மாதிரி டெய்லியும் மல்லிப்பூ கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் யார் வீட்டுக்கு போகிறது? நேற்று ஏதோ கொஞ்சம் திருடினதுனால இவ்வளோ பூ கிடைச்சிது. ஆமாம், இப்படி ஒவ்வொரு இடமா திருடினாதான் டெய்லியும் மல்லிப்பூ வைக்கலாமே. எப்பா எவ்வளோ பூ வச்சிருக்கா பாரு. ரோஸும் நிறைய திருடி இருப்பாளுவ போல. அவ மஞ்சள் கலரில் வச்சிருந்தா இவ சிவப்பு கலர்ல வச்சிருக்கா. இருக்கிற ரோஸ் அவ்வளோதையும் திருடிட்டாளுவ போல. சை, அவளும் ஒரு 4 முழத்துக்கு பூவை வச்சிருக்கா, இவ ஒரு 4 முழத்துக்கு நீட்டிருக்கா. என்ன எவ்வளோ பூ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காளுங்கன்னு தெரியல. ஐயோ ஒரே லவ் சாங்கா ஞாபகம்
வருதே. பூ வச்ச உடனே ஒரு தனி ஃபீல் தான்ப்பா. சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்ததா. இந்த பாட்டுலாம் நம்ம வீட்டுக்காரர் நம்மளை பார்த்து படிக்கணும். நம்ம நேரம் நம்மளுக்கு நம்மளையே படிச்சுட்டு நடக்கும். சுடிதார் பொல்லாத சுடிதார் நீட்டி வச்சிருக்கா பாரு பூவை 4 முழத்துக்கு. சீ, வயிறா எரியுதுப்பா. எப்படிதான் இப்படி திருட மனசு வருதோ தெரியலப்பா. இதெல்லாம் சொன்ன அந்த செல்லத்தை நம்பி தொலைவாளான்னு தெரியல. அழகே பொறாமப்படும் பேரழகு யார் தெரியுமா? வேற யாரு? நான் தான். ஐயோ, பூ வச்சோன்னு கவிதைலாம் பேசுறேனே. கன்றாவி இதெல்லாம் கவிதையா? சை, காதால கேட்க முடியல. பூ வச்சோன்னே இவளுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல. இப்படி தலை ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சுட்டு வெளியே ஒரு 4 ரவுண்ட் அடித்தா நல்லா தான் இருக்கும். வெளியும் போக முடியாது. இந்த செல்லத்தாய் பார்த்து தொலைஞ்சிட்டானா அது வேற பிரச்சனை. சரி, வேற என்ன பண்ணுவோம்? ஏதாவது டிவியை பார்ப்போம், இல்லைன்னா பேசாமல் தூங்க வேண்டியது தான். தூங்குடி தூங்கு, உனக்கு இருக்கு பாரு ஆப்பு. வீடு ஃபுல்லாக மல்லிப்பூ வாசனையாக தான்ப்பா இருக்கு. இந்த பூவை வச்சுட்டு வெளியேயும் போக முடியாது, என்ன பண்றது? இந்த செல்லத்தாய் முனியம்மா 2 பேர்த்துல எவா பார்த்தாலும் சரவழு தான். மாட்டிக்கிட்டோன்னா எப்படி சொல்லி சமாளிக்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பிளானை போடணும்ப்பா. பிளானை போட்டுட்டு தான் பூவை தலையில வைக்கணும். குந்தாணி மாட்டி விட்டுலாமோ? சேச்சே வேண்டாம், பாவம் நம்மளுக்காண்டி பூவெல்லாம் தொடுத்து கொண்டு வந்து தந்திருக்கா. வேண்டாம், ஏதாச்சும் ஒரு நல்ல பிளானாக போடணும். நம்ம மாட்டிக்கூடாது, வேற எவ்வளையாச்சும் மாட்டி விடணும். ஏதாவது யோசிப்போம். சின்ன பொண்ணு யோசிடி. என்ன அவளுங்க 2 பேரும் தலை நிறைய பூ வச்சிருந்தாளுங்க, இந்த சின்ன பொண்ணு தலையில பூவே இல்லை. ஒருவேளை இந்த சின்ன பொண்ணு திருடலையோ? பரவாயில்ல, திருந்திட்டா போலயே. அவளுங்க 2 தான் சரியான திருட்டு கோழிங்களா இருந்திருக்காளுங்க. பேசாம இந்த முனியம்மாவை தான் போட்டு விடணும், வேற வழி இல்லை. அதான் நான் பார்த்தேன், பூ சோபாலெல்லாம் இருக்கு. நான் கூட திருந்திட்டாலும் நினைச்சேன். 3 கூட்டுக்கல்லிங்க தானே, வேற எப்படி திருந்தோங்க? சரி, இந்த பூவை எடுத்து தலையில வைப்போம். பூ வச்சாலே ஒரு தனி அழகுதான்ப்பா. தலையில வச்சிட்டால பூவை. இருங்கடி, உங்க 3 பேரையும் மாட்டி விடுறானா இல்லையான்னு பாரு. ஐயா, இது என்ன முனியம்மா நம்ம வீட்டையே எட்டி பார்த்துட்டு இருக்கா? பூவை பார்த்துட்டா போலயே. இந்தா ஓடிட்டா. என்னமா இவ செல்லத்தாயிட்ட தான் சொல்ல போவா. பேசாம இவளை தான் மாட்டி விடணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா செல்லத்தாய் நம்மள சமுட்டுல நம்ம செத்து போனாலும் போயிருவோம். முனியம்மா சரியான ஆளாதாண்டி இருக்க. வீட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு போறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். என் வீட்டையே எட்டி பார்க்குற? இரு உன்னை பார்த்துக்கிறேன். எப்பா, வீடு ஒரே அழுக்கா இருக்குப்பா. எல்லாத்தையும் துடைக்கணும்ப்பா. இந்த வீட்டை பெருக்கியே குறுக்கெலும்புலாம் உடஞ்சு போயிரும் போல. செல்லத்தாய்க்கோ, ஏன் முடியம்மா கத்துற? என்ன விஷயம்? மெதுவா சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், என் பேச்ச நீங்க ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியலா? ஏடி விஷயத்த சொல்லு, இப்போ என்ன ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல, அவ்வளோ 3 வாரம் பூவை திருடுறாளுவன்ட்டு. 3 வாரம் திருடி அவ்வளவு அழகா பூவை கட்டி தலையில வச்சுட்டு திரியிறாளுவ. இதுல நடுவுல ஒவ்வொரு ரோஸ் வேற. என்னடி சொல்ற? பூவை திருடி தலையில வச்சிருக்காளுவளா? ஆமாக்கோ, ஒவ்வொருத்தையும் 4 முழத்துக்கு நீட்டி வச்சிருக்காளுவ. ஏன் முடியுமா, உண்மையாவா சொல்ற? தெக்கோ சத்தியமா சொல்றேன்கோ. நல்ல பூவை வச்சுட்டு ஆட்டென்ன மினுக்கென்ன நடுவில் ஒவ்வொரு ரோஸையும் வச்சுக்கிட்டு அப்படி மினுக்கிறாளுவ. அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், வீட்டுக்கு அனுப்பும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணி அனுப்பி விடுங்கன்ட்டு. வாடி, நம்ம போய் பார்ப்போம் என்னன்ட்டு. வாங்கக்கோ, இன்னைக்கு அவியல சும்மா விடாதியே. ஏ குந்தாணி, முனியம்மா வேற பார்த்துட்டாடி. என்னடி சொல்ற? ஏன் வீட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காடி, எனக்கே தெரியாம. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அப்ப அவ பார்த்துட்டாளா? ஆமாடி, உங்க வீட்டுக்கும் வந்து எட்டி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பத்துக்க எப்படியும் செல்லத்தாயிட்ட போய் போட்டு கொடுத்துருப்பா. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ வேற, எனக்கே கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. இதை என்ன பண்ணன்னு தெரியல. ஏதாவது ஒன்று யோசிச்சு முனியம்மா பக்கமே திருப்பி விட்டுற வேண்டியதுதான், வேற என்ன பண்றது? இந்த முனியம்மாக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அவளுக்கும் வேணும்னா பூ திருடிக்கிட வேண்டியதானே. நம்மள ஏன் சும்மா வேவு பார்த்துட்டு திரியிறா? அதான் எனக்கும் தெரியலடி. செல்லத்தாய் வேற எப்போ வருவான்னு தெரியல. எக்கோ பாத்தியலாக்கோ, ஒவ்வொருத்தி தலையில எவ்வளவு பூ இருக்கு பாருங்க. ஆமாடி, பார்த்துட்டு தான் இருக்கேன். இவளவள சும்மாவே விடக்கூடாது. ஏ சின்ன பொண்ணு. என்ன செல்லத்தாயக்கோ, ஏன் கோவமா இருக்கியே? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் கோவமா இருக்கேன்னு ஏன்டே கேக்கா? நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்க்கா? ஏ ராதிகா, எனக்கு வேற பயமா இருக்குடி. என்னடி பண்றது? ஏடி கேஷுவலா ரெடி, சின்ன பொண்ணு பாத்துக்கிடுவா. என்னாச்சுக்கோ? என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கியே? 3 வரை என் தோட்டத்துல திருடி தானே அவ்வளவு பூவை வச்சுட்டு திரியிறியே. இதுல ரோஸ் பூ வேற என்ன? உங்களெல்லாம் நம்பி பூ பறிக்க கூப்பிட்டா இப்படிதான் திருடுவீங்களோ? இதுல 100 ரூபாய் சம்பளம் வேற. எக்கோ என்னக்கா சொல்றியே? நாங்க திருடணுமா? ஆமாடி, நீங்க தான் திருடி இருக்கீங்க. திருடாம வேற பூ உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? மொட்டை பார்த்தாலே தெரியுது, என் தோட்டத்துல உள்ள மொட்டு தான். எக்கோ உங்க தோட்டத்துல உள்ள மொட்டு தான்க்கோ. ஐயே, இவ என்ன உங்க தோட்டத்துல உள்ள மொட்டுங்க? ஏடி, நம்ம இன்னைக்கு மாட்டனோண்டி. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு கிறுக்கத பிடிச்சிட்டா? ஐயோ, இன்னைக்கு ஒரு வழி ஆயிட்டோம். பாத்தியா? அப்ப என் தோட்டத்துல உள்ள மொட்டு தானே? அப்ப திருட தானே செஞ்சிருக்கே, திருட்டு பயவுலேலா.
எக்கோ பார்த்து பேசுங்கக்கோ. உங்க தோட்டத்தில் உள்ள மட்டும் தான், ஆனா நாங்க திருடல. இது என்னடி புது கதையா இருக்கு? திருடலன்னா உங்களுக்கு யார் தந்தா? நானே உங்களுக்கு பூ தரல, வேற நீங்க இப்ப திருடி இருக்கீங்கன்னு அர்த்தம். எக்கா நான் சொல்றத கேளுங்க. உங்க தோட்டத்தில் உள்ள மொட்டு தான், மொட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க நெட்ட மாமாட்ட போய் சொன்னேன். உடனே நீங்க மார்க்கெட்ல போய் கொடுக்கீங்களா, அதான் எங்க நெட்ட மாமாவும் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த கடையில தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் அந்த கடையில போய் வாங்கிட்டு வாங்க, அங்கதான் செல்லத்தாயக்கா தோட்டத்தில் உள்ள மொட்டு கிடைக்கும்னு சொல்லி நான் தான் அமுச்சு விட்டேன். அதான் எங்க நெட்ட மாமா வாங்கிட்டு வந்தாங்க. அது பூ மல்லிப்பூ தரும்போது இந்த ரோஸ் பூவையும் கூட சேர்த்து தந்தாங்க. உங்களுக்கே தெரியும்ல எனக்கு மல்லிப்பூ தொடுக்க தெரியாதுன்னு. அதான் இந்த குந்தானிட்டையும் ராதிகாட்டையும் கொடுத்தேன், கொஞ்சம் தொடுத்து தாங்கடின்ட்டு. சரி அவளுங்க என்ன சும்மா தொடுத்து தருவாளுவே, அவளுக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பூவை கொடுத்து ஒவ்வொரு ரோஸையும் கொடுத்தேன். எப்பா என்னென்ன கதை சொல்றா பாரு, பரவாயில்லப்பா. ராதிகா தப்பிச்சிட்டோண்டி. சின்ன பொண்ணு பரவாயில்ல, மாஸ் பண்ணி ஏதோ ஒரு கதையை கட்டி விடுறா. ஏடி சின்ன பொண்ணு உண்மையாவாடி சொல்ற? ஏக்கா நீங்க நம்பலன்னா சொல்லுங்க, நான் வேணா எங்க நெட்ட மாமாவை வேணா கூட்டு வரேன். வேற இந்த மார்க்கெட்ல போய் கேட்கணும் கேட்டுக்கிடுங்கக்கோ, நாங்க அங்கதான்க்கா வாங்கணும். சரி மொட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் தான் எங்க நெட்ட மாமாவை வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க என்னடான்னா திருடிட்டோம் கிருடிட்டோன்னு ஒரு மாதிரி பேசுறியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கோ. ஏன்கோ இப்படிலாம் பேசுறிய? எனக்கு அழுகையா வருதுக்கோ, ஏன்கோ இப்படிலாம் பேசுறிய? சின்ன பொண்ணு சாரி சின்ன பொண்ணு, தெரியாம இந்த முனியம்மா பேச்ச கேட்டு இப்படி பேசிட்டேன். எக்கோ அவளை நம்பாதியக்கோ, நாங்க உங்ககிட்ட பேசுறோன்ட்டு தான் அவ வேணுனே இப்படி பண்றா. எதுக்கு எடுத்தாலும் எங்க மேலேயே தான் பழிய தூக்கி தூக்கி போடுறா. அவ தான் பூ திருடுனாக்கோ, நான் கூட பார்த்தேன். சரி உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவேன்ட்டாங்க, நான் எதுவுமே சொல்லல. இவ என்ன நம்ம பக்கம் திருப்பி விட்டு ஏன் மேலே பழிய போடுறா? சின்ன பொண்ணு சூப்பர் டி, முனியம்மாவை போற போக்குல மாட்டி விட்ட போலயே. மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. முடியுமா உனக்கு இது தேவைதாண்டி, எங்களையாடி மாட்டி விட்ட. இரு இப்ப செல்லத்தாய் குத்துற குத்துல எப்படி உள்றா பாரு. எப்பா நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். முனியம்மா என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவளை திருட்டு வேலையை நீ பார்த்துட்டு அவளுங்க மேல பழிய தூக்கி போடுறியா? எக்கோ நான் எதுவுமே பண்ணலக்கோ, அவ சொல்றத நம்பாதியே. என்னடி நம்பாதியே? சும்மா அவளுங்க 3 பேர் மேல எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு பழி சொல்லிட்டு தானே நீ தெரிஞ்சா. மொட்டெல்லாம் திருடி எங்கடி வச்சிருக்க? நீ தான் சரியான திருட்டு புத்தியில திரியிற, நீ அவளுங்கள சொல்றியோ? எக்கோ நான் உண்மையாவே திருடலக்கோ, அவ போய் சொல்றாக்கோ, அவளுங்க தாங்க திருடி இருக்காளுவே. முடியம்மா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க, இதுக்கு மேலே இப்படியே போய் சொல்லிட்டு இருந்தா வாயை கிழிச்சிருவேன். வாயை கிழிங்கக்கோ, எப்ப பார்த்தாலும் வாயில இருந்து வர்றதெல்லாம் போய் தான். முடியுமா இதுக்கப்புறம் எங்க வழியில குறுக்க வந்த அவ்வளவுதான் பத்துக்க, தலையை திருக்கி போட்டுருவேன். முடியுமா இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சின்ன பொண்ணு பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய என் மேல போட்டலடி, பாத்துக்கிறேன். முடியுமா நீ இதுக்கப்புறம் வாயே பேசக்கூடாது பத்துக்க. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Wish you many more happy returns of the day இளந்தமிழ். ஹாப்பி பர்த்டே இளந்தமிழ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.